செஹான்ஜி பேசுகின்றேன். படிப்படியாக தியானம். இன்று ஒரு புதிய தியான யுக்தியை சொல்ல இருக்கின்றேன். நீங்கள் முதுகுத்தண்டு நேராக இருக்கும்படி அமர்ந்து தரையில் விரித்து கைகள் இரண்டையும் சேர்த்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு கண்களை திறந்து நுனி மூக்கை பாருங்கள். இப்படி பார்த்து பழகினால் உங்களுடைய நெற்றிக்கண் பகுதி இறுக்க நிலை அடையும், எண்ணங்களும் குறையும். கொஞ்ச நேரம் பாருங்கள். தலை சிறிது பாரமாகலாம். ஓய்வெடுத்து மீண்டும் நுண்ணுக்கை பார்த்து பழகுங்கள். இந்த யுக்திகள் எல்லாம் நெற்றிக்கண் திறப்பதற்கான ஆயத்த நிலைகள். மனதிற்கு இடையே உள்ள எண்ணங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை அதிகப்படுத்தும் சிறு சிறு யுக்திகள் தான். ஏன் எண்ணங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை அதிகப்படுத்த வேண்டும்? அப்பொழுதுதான் உங்களுடைய அருளுலகம் சக்தி பெறும், குவாண்டம் ஃபீல்டு எனர்ஜி பெறும். இந்த குவாண்டம் ஃபீல்டு தான் உங்களை மேல்நிலைக்கு உயர்த்துவதற்கு உதவும் உன்னதமானது. அதுதான் இயற்கை, அதுதான் அருளுலகம், அதுதான் குவாண்டம் ஃபீல்டு. சாதாரணமாக இந்த குவாண்டம் ஃபீல்ட் சக்தி பெற வேண்டுமென்றால் உங்கள் மனதை எப்பொழுதும் இறுக்கமற்ற நிலையில் வைத்திருக்க வேண்டும். யார் மீதும் கோபப்படக்கூடாது. அப்படி கோபம் இருந்தாலும் அந்த கோபப்பட்ட நபரை மனதுக்கு நினைத்து ஐ எம் ஸோ சாரி, God bless you, thank you என்று சொல்லி சாந்தப்படுத்துங்கள். எந்தவித குரோத உணர்வையும் பொறாம உணர்வையும் வெறுப்பையும் மனதில் அண்ட விடாதீர்கள். யாருக்கும் சாப விடாதீர்கள். ஏன்னா நீங்கள் சொல்லும் எதிர்மறை வார்த்தைகள் முதலில் உங்களைத்தான் தாக்கும், பிறகுதான் எதிராளியை தாக்கும். எதிரியை கூட நல்லாயிரு என்று சொல்லி பழகுங்கள். உங்கள் மனதை எந்தவித எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் நேர்மறை எண்ணங்களுடன், அன்புடன், கருணையுடன் இருக்க பயிற்சி செய்யுங்கள். முடிந்தவரை சக மனிதர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ, அது பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, ஞான யுக்திகளாக இருந்தாலும் சரி, பகிர்ந்து விடுங்கள். அதை பண்போடு பகிருங்கள். இப்படி செய்தால் உங்கள் அருளுலகம் பெரிதாகும். உங்கள் வேண்டுதல் சட்டென நிறைவேறும். பயிற்சி செய்யுங்கள், பயன்பெறுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த செஹான்ஜி ஸ்பிரிச்சுவல் கிளினிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.